ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்மளோட பார்ட் 3. நம்ம ஆர்டிஎக்ஸ் வாங்கினோம், அதை அப்கிரேட் பண்ணுறதில்ல. இது பார்ட் 3 வீடியோ. மொதல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பிபிஎஃப் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு மாட்டின வீடியோ வந்திருக்கும். இது பார்ட் 3, மூணாவது. இது ஆக்சுவலாக என்னென்னா, ஏஆர்ஏ கஸ்டம்ஸில் நம்ம பூனேலேருந்து ஒரு மட் ஃப்ளாப் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபோக் சீல் கவர் விற்கிது. ஆனால் பேக் சஸ்பென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய இந்த டெப்ரிஸ் வந்து போய் அடிக்கும். அதில் சஸ்பென்ஷன் போக என்னாங்கன்னா டேமேஜ் ஆகி அந்த இதில் இருக்கிற ஆயில் சீல் உடஞ்சின்னா ரிஸ்க்கு. எப்படியும் வண்டியை கிளைம் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக வாங்குறதுக்கோ ஹெவி காஸ்ட் ஆகும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏஆர்ஏ கஸ்டம்ஸில் இருந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு மட் ஃப்ளாப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 3D பிரிண்டடு ஃபைபர் பிளாஸ்டிக் தான். ஸோ இதுதான் அந்த மட் ஃப்ளாப். இந்த மட் ஃப்ளாப்பை வந்து பின்னாடி சஸ்பென்ஷனில் மாட்டிடுவோம். இது என்ன பண்ணும்னா, நம்ம அந்த சஸ்பென்ஷனில் அந்தளவுக்கு டெப்ரிஸை போய் டேமேஜ் பண்ண விடாமல் தடுக்கும். அதனால் என்ன ஆகும்னா, நமக்கு இப்போ ஒரு சீக்கிரமாக டேமேஜ் ஆக வேண்டியது கொஞ்சம் டைம் எடுக்கும் டேமேஜ் ஆகிறதுக்கு. நம்ம மீன் வயலில் என்ன பண்ணால் நம்ம க்ளீன் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது சஸ்பென்ஷன். இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். ஆஃப் ரோட் போகிறோம், எதுனாலும் போனால் சின்ன கல் பட்டால் கூட ரிஸ்க்கு தான். பட் இது வந்து ஓரளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஏஆர்ஏ கஸ்டம்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். இந்த இதுலேயே இன்றைக்கி 2 பார்ட் நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ரெண்டாவது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஷோ யூ கைஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம வந்து சோலோ ரைடு தான் பண்ணிகிட்ருக்கோம் அதிகபட்சமாக. அதே மாதிரி நம்ம லடாக் போகிறதுக்கான இந்த அப்கிரேட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே சோலோவாக தான் இருக்கும். 95%, 5% ஒரு சில இருக்காங்க வரேன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அது டைமிங் எப்படி போகுதுன்னு தெரியல. சப்போஸ் வந்தாங்கன்னா அந்த ஒரு 5% சான்ஸ் இருக்குது குரூப் ரைடாக மாறுறதுக்கு. பட் இன்கேஸ் எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ அவங்க வராங்கன்னு நினச்சிட்டு நம்ம விட்டோம்னா நமக்கு தான் பாதிப்பு. அதனால் ஹெச்டி எக்ஸாஸ்டில் இருந்து நம்ம சேலமில் இருந்து நம்ம ஆர்டிஎக்ஸ் 300க்கு ஒரு சென்டர் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். ஏன்னா எவ்ரி 500 to 600 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் லியூப் பண்ணணும், செயினை க்ளீன் பண்ணிவிட்டு லியூப் அடிக்கணும். அந்த பர்பஸ்க்காக நம்ம தனியாக போகும்போது அது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று விற்கிது, சேம் ரேட்டு தான், நெருக்கி மோரலஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் என்னென்னா அது வந்து சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன், சைடில் அந்த ஸ்பூலை வச்சு லாக் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் நம்ம ஏதாச்சும் ப்ரெஷர் கொஞ்சம் ஓவராக ப்ரெஷர் கொடுத்து வண்டி சாஞ்சு விழுந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா வம்பு. அதனால் இதுதான் நம்ம இந்தியாவில் வேறு எவனும் போடலை. இப்போதைக்கு ஹெச்டி எக்ஸாஸ்ட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கான் சேலமில் இருந்து. அங்கேருந்து ஹைடெக்கு அவங்க இதுலேருந்து வாங்கியிருக்கேன். இன்றைக்கி இதுவும் அந்த மட் ஃப்ளாப் ஃபிட்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம டேரெக்டாக நம்ம மெக்கானிக் அண்ணன்ட்ட போயிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு எடுத்து வந்துடுவோம். ஸோ மட் ஃப்ளாப் எங்கே வரும், இது எங்கன்றதை நான் அங்கே போய்ட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம மெக்கானிக் அண்ணன்ட்ட போவோம். ஸோ மட் ஃப்ளாப்பை மாட்டுறதுக்கு நம்ம சீட்டை கழட்டிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் கைஸ். நான் ரிமூவ் பண்ணால் தான் அடியில் இருக்கிற மட் ஃப்ளாப்பை மாட்டவே முடியும். ஏன்னா இந்த சைடு அந்த போல்ட் இருக்குண்ணா, அந்த போல்ட்டை இது பண்ண தான் இந்த இது மொத்தமாக போல்ட்டு 2 போல்ட் இருக்குது. இதை கழட்டணும், ஏர் ஃபில்டரை கழட்டிடுவோம். இதை கழட்டிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ண்ணா. இந்த 4 போல்ட்டு கழட்டணும்னு வைங்களேன், ஏர் ஃபில்டர் அப்படி மேலே இது பண்ணிக்கலாம் டப்பாவை. ஸோ ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணால் தான் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு 2 போல்ட் இருக்கும். அப்போ தான் இந்த பேட்டரி கேஸை மொத்தமாக எடுக்க முடியும். நம்ம ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் கைஸ். ஸோ அந்த 2 இது கட்டினா இங்கே ஒரு போல்ட் வரும், இங்கே ஒரு போல்ட் வரும், அது இது வரும். என்னண்ணா ஸோ இங்கே கழட்டும் போது பார்த்தீங்கன்னா அடியில் 2 போல்ட் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அவங்க ஏஆர்ஏ கஸ்டமர்லேருந்து கொடுத்த போல்ட் நட்டை மாட்டணும் கைஸ். ஏன்னா நம்ம டிவிஎஸில் கொடுத்துருக்க வந்து சின்ன போல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதில் வந்து இது ஃபிட் ஆகாது. ஸோ அவன் கொடுத்துருக்க போல்ட்டு நட்டை மாட்டினா தான் அந்த லென்த்து கிடைக்கும் உங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணுறதுக்கான லென்த்து. சரி அப்படியே ஃபிட் இங்கே ஒன்று இந்த சைடு இங்கே வரும். நீங்கள் டைட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்தா போல்ட் வந்து இங்கே இவ்வளோ லென்த்துக்கு வந்துடும் கைஸ் உங்களுக்கு. இப்போ இந்த லென்த்துக்கு வந்து உங்களுக்கு போல்ட் வந்துருச்சா. ஆக்சுவலாக டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு அவங்க கொடுத்த அந்த போல்ட்டு. ஸோ டிவிஎஸ் சைட்லேருந்து கொடுத்த அந்த போல்ட்டோட லென்த் வந்து இப்போ நான் கை வச்சு மறைச்சிருக்கேன்ல எவ்வளோ விசிபிளாக இருக்கோ அவ்வளோ தான் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்த போல்ட்டை நம்ம வந்து இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டணும். மாட்டினா தான் அந்த மட்லாப்பை வந்து அடியில் மாட்டி அப்படியே டைட் பண்ண முடியும். இது மட்லாப்புக்கு ஒரு 2 வாசர் மட்டும் வாங்கி மாட்டிக்கிடுவோம். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ண போகிறோம் கைஸ். சென்டர் ஸ்டாண்டை தான் உரிச்சிட்ருக்கோம். ஒரு வழியாக சென்டர் ஸ்டாண்டை பிரித்து எடுத்தாச்சு. இதை ஃபிட் பண்ணால் மட்டும் நம்ம வண்டி பக்காவாக ரெடி கைஸ் சோலோ ரைடுக்காக. கரெக்ட். அதே மாதிரி இது வந்து படுறது வந்து கரெக்டாக இங்கே ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த புஷ்ஷில் வந்து படணும் கைஸ். அதுக்காக தான் இந்த புஷ். ஏன்னா நாளைக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட்டாலும் உங்களுக்கு சைலன்சர் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புஷ்ஷில் வந்து படணும் கரெக்டாக. ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கைஸ். ஹெச்டி எக்ஸாஸ்ட்டு ஆமாம் 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 சரியான வித்தியாசம். இதை விரிச்சிருவோன்றீங்களா? சரி லைட்டாக விரிச்சிருவோம் விடுங்க. தாங்குமா? லைட்டாக விரிச்சு வேறு வழி இல்லை. கொஞ்சம் ஜுகாடு வேலை பார்த்து தாங்கணும் கைஸ். கரெக்டாக உட்கார மாட்டேது. ஹெச்டிலேருந்து வாங்கினோம். அவன் போட்டத வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங் இருக்குன்னா. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறுது. ஸோ நம்ம இங்கே நல்ல வேலை நம்ம ஓனாக ஃபிட்டிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தேன். ஃபஸ்ட்டு தாட் வந்து ஓன் ஃபிட்டிங் தான். சரி இதுதானே சென்டர் ஸ்டாண்ட் தானே, அந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த ஹோலில் மாட்டி நட்டை போட்ட மாட்டினா முடிஞ்சுன்னு நினச்சேன். பட் இது இங்கே கொஞ்சம் ஜுகாடு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டினியூஸாக நம்ம மெக்கானிக் கண்டென்ட்டை வந்து அவரை பற்றி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். வாங்க வந்து எனக்கு மாட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது டே கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா நமக்கு நல்லது. என்ன ஜுகாடு நடக்குதுன்றதையும் காமிக்கிறேன். இது அந்த ஹெச்டி எக்ஸாஸ்ட்டுக்கு இருக்குது. ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன் அவங்கள்ட்ட. லைட்டாக கொஞ்சம் ஆங்கிளை விரிக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ தான் கரெக்டாக போய் உள்ளே ஃபிட் ஆகும். இதை வச்சு கொஞ்சம் தட்டி கொஞ்சம் ஆங்கிளை விரிக்கிறோம். ஸோ உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்காக. நமக்கு என்ன பிரச்சனைனா தாங்குச்சுன்னா போதும், அவ்வளோதான். நம்ம ஒரு நாள் வேறு வழி இல்லை. அவன் ஒரு வழியாக ஜுகாடு பார்த்து உள்ளே சொருக வச்சாச்சு. கொஞ்சம் இது பண்ணியிருக்கானுங்க, டைட்டாக வச்சுருக்கானுங்க. தட்டுன்னு தட்டி கொஞ்சம் வாய்ப்பாடை விரிச்சு விட்டு அதை சும்மா மாட்டிட்டு இந்த சைடு மாட்டி பாப்பா வச்சிரும்னா
இந்த வேலையெல்லாம் பார்த்தா தாங்க கைஸ். நாளைக்கு நீங்களே ஹெச்டி எக்ஸஸ்லேருந்து சப்போஸ் வாங்கினீங்கன்னா இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்து ஆகணும். இல்லை அவன் ஃபிட்டிங் சரி பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஆகாமல் இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா வேலை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஒரு வழியாக இந்த சைடு முடிஞ்சு நட்டு போல்ட்டு அது கரெக்டாக அந்த புஷ்ஷில் மட்டும் படுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்கண்ணா. ஏன்னா அதுதான் மெயின். நாங்கள் அதுக்கு அந்த சைடுக்கானது. இந்த ஒரு செகண்டு. ஒரு செகண்ட்ண்ணா. அமரேந்திர பாகுபலி 180 கிலோ. அங்கிட்ட இருந்தானே வரேன். உள்ள கூடி கொடுக்கணும் நான் போல்ட்டை. அங்கே அடியில் பார்த்து ஆமாம். இதுக்கு இந்த சைடில் நம்ம வெளியிலேருந்து கொடுத்தோம்ல போல்ட்டை, அதை உள்ளேருந்து கொடுக்கணும். அந்த ஒரு ஜுகாடு வேலை பார்த்தாங்கணும். அப்போ தான் கரெக்டாக உட்காரும். உட்காந்துருச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் போல்ட்டு மண்டை விடுவா ஒத்த கையில் ரெக்கார்டும் பண்ணிட்டு ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட் இங்கே இருக்கா, இங்கேருந்து கொடுக்கணும். அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் வந்து உள் பக்கம் போயிடும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இத்தனை வேலைகளையும் செய்தால் மட்டும்தான் நம்மளோட சென்டர் ஸ்டாண்ட் ரெடி ஆகும் கைஸ். அதைத்தான் சொல்கிறேன். அது நானே மாட்டுவேன்னு தான் நினச்சேன். கொஞ்சம் வண்டி வெயிட்டாக இருந்துச்சா, தூக்கி பார்த்தேன் அண்ணன்ட்டே போயிடுவான். நான் இன்னைக்கு தான் வருவோம், சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வேலைக்கு அன்றைக்கி இது பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நானே மாட்டலான்னு தான் நினச்சேன். பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன்ட்டே நானே சொன்னேன், அண்ணே நானே மாட்டிக்கிறேன்னே. கடைசி எங்கள் அண்ணனே என்னை கலாச்சிட்டாரு, நீயே மாட்டிக்கிறேன்னு. இங்கே இவ்வளோ சாரி கைஸ், உண்மைக்கு சொன்ன இந்த வீடியோ ஃபுல்லாக த்ரோட்டு செம்ம பெயின். இது கிளைமேட் சேஞ்சு, சடன் கிளைமேட் சேஞ்செல்லாம் த்ரோட் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. வாய்ஸும் டோட்டல் சேஞ்ச் ஆகிற எங்கள் அண்ணனே என்னை கலாச்சிட்டாரு. ஆனால் ஒன்று நானாக மாட்டியிருந்தா கூட சத்தியமாக முடிஞ்சிருக்காது, நான் காண்டாயிருப்பேன். பரவாயில்ல, அண்ணன்ட்ட வந்தது நல்லதாக போச்சு. அந்தந்த வேலையை அவங்கவுங்க கரெக்டாக அந்த அதுக்கான எக்ஸ்பர்ட் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம முந்திரி கொட்டை மாதிரிக்கு வேலை பார்க்கணுன்னு நினச்சோம்னா கடைசியாக சந்தானம் சொன்ன மாதிரி தான் கொட்டை எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அது என்ன, அது ஒரு படத்தை சந்தானம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரேம்ஜியை பார்த்து, அந்த கதை தான். இப்போ எனக்கு அதான் நடந்துச்சு. ஸோ பெட்டர் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் நீங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நீங்களாம் மாட்டேன்னு சொல்லிட்டு மாட்டாதீங்க. இந்த இதை மட்டும் நீங்கள் இல்லை நானே பார்த்துக்குவேன்னா இட்ஸ் அப் டு யூ கைஸ். கரெக்டாக முடிஞ்சிச்சு பாடா. ஒரு வேலையாக சென்டர் ஸ்டாண்ட் கரெக்டாக முடிஞ்சிருச்சு வேலை. அதேமாதிரி ஹெச்டி எக்ஸாஸ்ட் சென்டர் ஸ்டாண்ட் ரொம்ப சென்டராக இருக்குது கைஸ். நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட்டோம்னா கொஞ்சமாச்சும் கிராஸாக இருக்கணும். லைக் லிட்ரலி இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆகணும். அப்போ தான் அந்த வெயிட் பேலன்ஸிங் கரெக்டாக இருக்கும். இது என்னென்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது இப்போ போட்டுருக்கு சென்டர் ஸ்டாண்டு. வேறு வழியில் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒருத்தர் தான் இருக்கேன்றனால நம்ம இவெண்ட் வந்து வாங்கிட்டோம். இல்லை 2-3 பேர் மார்க்கெட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணியிருப்போம். பட் டு பி ஃப்ராங்க் நோ கம்பேரிஷன் ஹியர். அதனால் நம்ம இவங்கள்ட்டே வாங்கிட்டோம். சாரி இவன் சொன்னதுக்கு இவங்கள்ட்டே வாங்கிட்டோம். அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. பார்ப்போம் அடுத்த மார்க்கெட்டில் வேறு யாரும் சென்டர் ஸ்டாண்ட் இது பண்ணுறாங்களா, இல்லை பை சான்ஸ் ஏதாச்சும் ஒன்று முடிஞ்சா ஹெச்டி எக்ஸாஸ்க்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்களை சொல்லுவோம் என்னான்னு சொல்லிட்டு, எப்படின்னு எதுவும் மாற்றி கீற்றி அனுப்புகிறாங்களா என்னன்றதை பார்ப்போம். பேசுவோங்க கைஸ் அவங்கள்ட்ட. இது கொஞ்சம் லிட்ரலி ரிஸ்கின்னு தான் சொல்லிட்டு நம்ம மெக்கானிக் ப்ரோ சொல்கிறாரு, அண்ணன் சொல்கிறாப்புல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்கனால கரெக்டாக சொல்லிடுறாங்க. இல்லை இதே வேறு யாராவது தெரியாதவங்களாக இருந்தால் மாட்டி விட்டுட்டு விட்டுருவாங்க. வளைச்சி தான் ஆகணும். அதேமாதிரி கொடுத்துருக்க ஸ்ப்ரிங்கோட இதுவுமே ஷேப்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். ஒரே சைடாக இது பண்ணிட்டாங்க, ஆப்போசிட் சைடில் இல்லாமல் ஒன் சைடாகவே இருக்குது, சரி இல்லாமல் வளைச்சிருக்காங்க. ஒரே சைடு கொடுங்கண்ணா, அதான் போய் காமிச்சார்.
இந்தா ஆக்சுவலி ஸ்ப்ரிங் வந்து இப்படி இருக்கணும். இது மேலே பார்த்தா இது அது. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா டேரக்ஷன் மாறி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டாங்க ஸ்ப்ரிங்கை. இல்லையா? சரி நான் போய்ட்டு ஒரு சில பொருளை வாங்கிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸ்ப்ரிங் போட்ட மாடலே சரியில்லையா? வேணா ஸ்ப்ரிங் போட்டு கொடுங்க. என்ன காசு 2000 மாட்டில் எப்படி சந்தோஷப்பட்டோமா? போட்டு சத்தமும் இல்லை பிடிச்சி ஃபோன் பண்ணி பேசணும். சரியில்லாமல் தான் கொடுத்துருக்கான். இதவே ஹீட் பண்ணி வளைச்சி எல்லாம் பண்ணியிருக்கு. வேறு ஸ்ப்ரிங்கு தான் இது பண்ணோம். உட்காருது. ஸ்ப்ரிங் இப்படிலாம் வளையக்கூடாது. சரி சரி சரி. அடர்த்தி இருக்குல்ல? ஆமாம்மா, அந்த அடர்த்திலே அது. ஓகே. அப்போ நம்ம திருப்பி ரிட்டன் இந்த எந்திரிக்க மாட்டேங்குது. சட்டம் அடிக்கல. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி. அவன் ஸ்டாண்டு போடும் அப்படியே இருக்கட்டும். பார்த்துக்கோ. ஸ்ப்ரிங் மட்டும் வாங்கிட்டு ஸ்ப்ரிங் கரெக்டாக பார்த்து. சரி சரி சரி. நீளமா ஃப்ரண்ட் ஸ்ப்ரிங் பார்த்தா கரெக்டாக கொஞ்சம் கிட்டே இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இழுத்து மாட்டிட்டோம்ல. ஆமாம்மா. கொஞ்சம் வித்தியாசம் தான். இழுத்து மாட்டது சிரமமாக இருக்கும். விரிஞ்சுக்கலாம். புரியுது புரியுது. எல்லாமே இப்போ இதுக்கு லென்த் ஸ்ப்ரிங் இது அந்த லென்த்துக்கு பார்த்து வாங்கணும். ஆமாம். புரியுது. அப்படியே இப்படி இழுத்து வரனா அப்படி கரெக்டாக இந்த டேப்பர் வந்து விரியக்கூடாது. விரிஞ்சுது. ஆமாம் ஆமாம். இந்த டேப்பர் வந்து விரியக்கூடாது. இந்த டேப்பர் வந்து விரியாமல் இருக்கணும். இது மாதிரி இருக்கணும். பழைய ஸ்ப்ரிங்னால எப்படி இருந்தது கிச்சனு? ஆமாம்மா. போட்டப்பே அது விரிஞ்சியா இருந்துச்சு பாதி. இப்போ இழுத்து மாட்டேன் நல்லா விரிஞ்சிருக்கு. விரிஞ்சா அது இஷ்டப்படாது. அது போட்டது பிடிச்சி பிடிச்சி. இல்லை இது உள்ளே போகணும்ண்ணா. இது உள்ளே போகணும். இதுதான் வெளியில் இருக்கணும். திருப்புங்க திருப்புங்க. அப்படி தான். ஆமாம் ஆமாம். அவ்வளோதான். ஸோ சூப்பர்ண்ணா. அதுதான் ஒரு வழியாக முடிச்சாச்சு கைஸ். இவன் ஸ்ப்ரிங்கு சரியில்லை. இதையுமே நாங்கள் என்ன பண்ணோம், ஹீட் பண்ணி வெல்டிங் ஹீட்டை வச்சு கொடுத்து டைரக்ஷன் மாற்றிருக்கு ஸ்ப்ரிங்கோடது. ஆனால் ஸ்ப்ரிங்கு சரியில்லை. ஹெஸ்ட் எக்ஸாஸோடது. ஏன்னா ரிட்டர்ன் அடிக்க மாட்டுது ஸ்ப்ரிங்கில். இது மட் ஃப்ளாப்பு. இதையும் ஒரு வழியாக மாட்டியாச்சு. இன்னும் இது ஜஸ்ட்டு டைட் பண்ணால் மட்டும் முடிஞ்சு வேலை முடிஞ்சு. ஃபைனலாக இப்போதைக்கு இங்கே பண்ண வேண்டிய அப்கிரேட்ஸ் முடிஞ்சு. எத்தனை மணிக்கு வந்தேன்? வாட்ஸ் த டைம்? இன்னைக்கு நெருக்கி 2 hours ஆயிடுச்சு. ஒரு 12 o'clock கிட்ட வந்து நினைக்கிறேன். மணி ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. அதான் சொன்னேன், நெருக்கி 2 hours ஆயிடுச்சு. இன்றைக்கி நினச்ச சின்ன வேலை தான். பட் ஆனால் இழுத்துருச்சு. இது மட்லாப் முடிச்சுட்டு எப்படி இருக்குது, ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு இது பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மறக்காமல் வந்துட்டுருக்கோம். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். ஒரு வழியாக மட்லாப் முடிஞ்சு இந்தா டோட்டலி ஃபிட் ஆயிடுச்சு. இது வந்து கரெக்டாக அந்த இதுலேயே பேலன்ஸ் ஆகிக்கிறோம். அவ்வளோதான் கைஸ். ஆல்ரெடி நம்ம தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆலில் போட்டுட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ see you on another video guys. Bye. Thank you.